திருவள்ளுவருக்கு எந்த மதம் அப்படின்ற அந்த பழைய பஞ்சாயத்து இப்போ திரும்பியும் ஆரம்பிச்சிருக்கு. இவர் வெள்ளையா, பச்சையா, இல்லை காவியா, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கலரை அடிச்சு விட்டுருக்காங்க. இப்போது இப்படி போகிறதுக்கு பதிலாக பேசாமல் வானவியலுடைய அந்த 7 கலர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கட்டும். அவர் எல்லாம் உலக பொதுமறை, அவர் பொதுவான ஆள் அப்படி தானே சொல்கிறாங்க. அதனால் 7 கலரையும் அடிச்சு விட்டு, அதுவும் இது வேற வானவில் மாதம் இல்லையா, ஜூன் மந்த், ப்ரைட் மந்த் இல்லையா. ஸோ ப்ரைட் மந்தில் அவர் ப்ரைடாக இருக்கட்டும், நமக்கும் இங்கே பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணலாமா? அப்படி தான் பண்ணணும் போல். கடைசியாக இவருக்கு வானவில் கொடியெல்லாம் போட்டு விட்ருங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இந்த பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சு விட்டாங்க இல்லையா, இதில் 2 பேர் சொன்ன ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை சொல்லிவிட்டு 3வது முக்கியமான ஒரு மெயின் தீம் ஒன்று இருக்குது நம்ம வீடியோவில். நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுவோம், தேர்ஸ்டே ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் நான். அபவுட் தி சேம் இஷ்யூ நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு டிவிகேனுடைய ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அவரே தன்னை ஒரு பொதுவானவராக நிலைநிறுத்தும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் வண்ணத்தை பூசுவது அவரது உலகளாவிய அந்த தத்துவத்திற்கு முரணானது அப்படின்னு ஒரு கருத்தை இவர் சொல்லிவிட்டார். வள்ளுவரை பொதுவானவர்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்கிறாரு. ஆனால் இவர்களுடைய கொள்கை தலைவர் யார், நம்ம ஈவேரா, அவர் சொல்கிறாரு வள்ளுவன் அவன் இவன். ஏன்னா இவர் பெரிய கலெக்டர் இல்லையா, பெரிய மேதாவி இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, வள்ளுவர் இந்த மாதிரி சொல்லிட்டான் பேசிட்டான். சரி, அப்படி என்ன இவர் சொன்னார் நம்ம பார்க்கலாம். நான் அந்த ஆடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வள்ளுவன் எடுத்துக்கிட்டானா பாப்பானோட அண்ணாவன் வேற விதி இல்லாத நம்மள தொங்கிட்டு தெரியுறான். அவனுக்கு மோசம் இல்லையா, நரகம் இல்லையா, பாப்பா இல்லையா, வேதம் இல்லையா, எது இல்லை அவனுக்கு. அவன் எந்த கதையை விட்டான், எந்த கடவுளை விட்டான். என்ன புள்ளை இல்லாதவன் உன் புள்ளைய வச்சுக்கிட்டு அழுகுறாங்கிற மாதிரி அவனோட குரலை வச்சுக்கிட்டு அழுகுறோம். ஏன் கடவுளை அவ்வளவு பூச்சி வச்சுட்டோம். எவன் எதை சொன்னாலும் அதை கடவுள் மதம் பாப்பான் ஜாதி இல்லாம ஆதாரமே இல்லையே ஒண்ணு கூட. நீங்க வள்ளுவரை கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சீங்கன்னா நிறைய கடவுளுடைய பெயர்கள்லாம் உள்ள இருக்கும். அதனால இவர் என்ன சொல்றாரு, இவன் இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கான், இவன் பாப்பானுக்கு அண்ணன் அப்படின்னு உங்களுடைய கொள்கை தலைவரான ஈவே ராமசாமி இவர் சொல்றாரு. இப்போ எது உண்மை? இவர் அருண் சொல்கிற மாதிரி இவர் யாருக்கும் அடையாளமாக இல்லாமல் இவர் பொதுவாக இருக்கார். ஐயா, வள்ளுவர் எப்போ எங்கே இவரை நான் அனைவருக்கும் பொதுவான ஆள்னு எங்கே சொன்னார்? இப்போது இயேசு கிறிஸ்துவ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேத்யூவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுங்க அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். இன்னும் உலகம் தழுவிய அனைவருக்கும் பொதுவான அந்த கருத்துக்கள்லாம் உள்ளே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆமாங்க அவர் உலக பொதுமுறை கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி பேசிய, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசிய, கடவுள் சார்ந்து அவர் பேசும்போது அவருடைய பார்வை ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே, அப்போது அவரை கொண்டு அவருடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பாருங்கள், இவர் அன்பை பேசிவிட்டார், அப்போது அதனால் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவர் நம்ம சொல்லலாம். ஆனால் அவருடைய அந்த கோர் பிலீஃபான மத நம்பிக்கை, யூத மத நம்பிக்கையை நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இவர் உலக பொதுமுறை தான். வள்ளுவர் பேசின விஷயங்கள் அனைவருக்கும் பொதுவான விஷயங்கள் தான். ஆனால் அவருக்குன்னு ஒரு மதம் இருக்கும்ல, இதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. ஒன்று நீங்கள் டிவி கேட்குறாங்க வள்ளுவரை ஏற்றுக்கோங்க, இல்லைனா உங்களுடைய தலைவரான ஈவே ராமசாமி அவரை ஏற்றுக்கோங்க. நான் இப்படி ஒரு உருட்டுவேன், அப்படி ஒரு உருட்டுவேன்னா அது சரியான ஒரு போக்காக இருக்காது. அடுத்து இன்னொருத்தங்க நசியா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய அம்மா, அவங்க ஒரு போஸ்ட், அவர் வள்ளுவன் ரிமைன்ஸ் பியூர் ஒயிட். ஓகே, இவங்க போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்தாங்க. இல்லை, இவங்க தான் வள்ளுவருக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க போல. இவங்க இந்தியன் முஸ்லீம், பக்கத்தில் செக்யூலர். அது எப்படி இந்தியன் முஸ்லீம் செக்யூலர், இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றது நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது இவங்க வள்ளுவருக்கு ஒரு குறிப்பிட்ட வண்ண உடையை இவங்க போட்டு விடுறாங்கல்ல, இவங்க யாருன்னா இந்த குரூப்பு முகமது நபியினுடைய கார்ட்டூன் ஒரு கேலி சித்திரத்தை வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரத்தில் உள்ள சார்லி ஹெப்டோ அப்படின்ற ஒரு பத்திரிகை வரைஞ்சாங்கன்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்குள்ளே புகுந்து அதில் ஒரு 12 பேரை கொன்னாங்க இவங்க. எதுக்குன்னா, முகமது நபியினுடைய படத்தை நீ எப்படி வரைய முடியும், நீ எப்படி இவரை கேலியாக காட்ட முடியும், ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு இவங்க கொலை பண்ணுறாங்க. இந்த கூட்டம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, வள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் போடுவோம். இப்போ நான் திருப்பி கேட்குறேன், வள்ளுவர் இந்த ட்ரெஸ்ஸு போடுன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? இப்போ நீங்கள் இப்படி அலோவ் பண்ணுவீங்களா?
உங்களுடைய மதத்தில் நீங்கள் இப்படி அலோவ் பண்ணுவீங்களா, உங்களுடைய ப்ராஃபட்டை வரைய நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கேள்வி எங்கே அலோவ் பண்ணலை, நீ எங்கே அலோவ் பண்ணீங்க? இப்போது சார்லி ஹெப்டோ பற்றி நம்ம பேசும்போது மிஷல் வெல்பெக் அப்படின்ற ஒரு நாவலிஸ்ட் ஒருத்தர் உண்டு. இவர் சப்மிஷன் சொல்லி ஒரு நாவல் ஒன்று எழுதினார். இதே ஆண்டு 2015 இந்த நாவல் வெளியே வந்துச்சு. இந்த நாவல் நீங்கள் படிக்கணும், பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கி வெளியே இருந்து இஸ்லாமிய குடியேற்றம் அங்கே நடக்கிறதன் மூலமாக ஐரோப்பா முழுக்க அங்கே உள்ள நாடுகள்லாம் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறினா, இஸ்லாம் அங்கே மெஜாரிட்டி மதமாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு கதை ஒன்று எழுதினார். ஒரு நாவல், ஒரு கற்பனை. ஓகே, இந்த கற்பனை நாவல் இவர் எழுதின உடனே, இவர் ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் ரைட்டர் அந்த ஊரில். இவருக்கு நிறையா எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இவருக்கு எதிராக இவங்க ரேலிலாம் பண்ணாங்க, ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. இது எப்படி நீங்கள் எங்களை காட்டலாம், நாங்கள் ரொம்ப அமைதியான ஆட்களாக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசினாங்க. இந்த நாவல் வெளியான நாள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2015. இதே நாளில் அன்னைக்கு காலையில் 7ஆம் தேதி இவர் நாவல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு ஜான் 7ஆம் தேதி சார்லி ஹெப்டோ ஆஃபீஸுக்குள்ளே புகுந்து இவங்க மக்களை கொல்றாங்க. உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பத்திரிகையாளர்கள், நீ எப்படி நீ எங்களை புண்படுத்திட்ட அப்படின்னு பேசின இந்த கூட்டம் இவர் எழுதி வச்ச விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி அதே நாளில் இவங்க இந்த மாதிரி கொலை பண்ணாங்க. நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுடைய ப்ராஃபட்டை ஒரு கார்ட்டூனாக கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற நீங்கள், வள்ளுவர் எப்படி இருப்பார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்கள் எப்படி இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. நல்ல ஒரு தீர்வாக எது இருக்கும் அப்படின்னா, அவருக்கு பேசாமல் ஒரு வானவில் ட்ரெஸ்ஸை போட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். அழகாக இருப்பார், நல்லா 7 வண்ண கலர்ஸ், இந்த ப்ரைட் மந்த்து நல்லா அழகாக இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைக்கான ஊற்றுக்கண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கும் இல்லை ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துக்கும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இவங்களுக்கு தேவைப்படுது. வாட் இஸ் அன் ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னா, இவங்க தான் உலகத்தை ஆரம்பித்து விட்டாங்க, இவங்களுடைய கடவுள் தான் இந்த உலகத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் உண்டு. இது எல்லா மக்கள்னால் எல்லா மக்களுக்கும். இஃப் யூ கோ டு எனி ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும். அவங்களுடைய கடவுள் வாயை திறந்தாரு, இவர் வாந்தி எடுத்த விஷயங்கள் தான் சூரியன் சந்திரன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கதைகள்லாம் உண்டு. நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தனி அடையாளம் உண்டு, எங்களுடைய இனம்தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு இனம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி நீங்கள் பேசும்போது தான் இந்த பிரச்சனை வரும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தெய்வநாயகம் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கார். இன்றைக்கி இந்த வீடியோவில் we are going to focus only on this guy. தெய்வநாயகம் யாருன்னா, பைபிளுக்கும் வள்ளுவருக்கும் நிறையா கனெக்ஷன் உண்டு. அதையும் தாண்டி அவருக்கு டீச் பண்ணதே, அவருக்கு குறளை எழுதுறதுக்கான அறிவை கொடுத்தது யாருன்னா அது கிறிஸ்டியன்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் வள்ளுவரே ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றதான் இவருடைய ஒரு தீசிஸ், ஒரு நம்பிக்கை. இது தீசிஸ்லாம் கிடையாது, இது வெறும் பம்மாத்து. நம்ம அதை பேசலாம். இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதின அந்த ஒர்க்கையும் பைபிளையும் இவர் கம்பேர் பண்ணி, பைபிளில் பேசப்பட்ட பல விஷயங்கள் தான் வள்ளுவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லி இவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. 1 இல்லை 2 இல்லை, நிறைய புத்தகங்கள். அதில் ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா, விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் ஒப்பாய்வு அப்படின்ற இந்த புத்தகம் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை இவர் வெளியிடுறாரு. இந்த புத்தகத்தினுடைய கோர் தீசிஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டா? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இவங்க யாருன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமான தமிழ்நாட்டு அரசு நிறுவனம். தமிழ் மொழி வளர்ச்சிக்கென தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இவங்க யாருன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். நாங்கள் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் எழுதி வச்ச ஒரு குறிப்பிட்ட மண்டக்கோளாறு, அப்படி தான் நம்ம இதை சொல்லணும். ஏன் நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இவர் இந்த மாதிரி புத்தகம் எழுதி வைக்கிறாரு. பைபிள், வள்ளுவர் எழுதின ஒர்க், இந்த பக்கம் சைவ சித்தாந்தம், இந்த 3மே ஒன்று தான் அப்படின்றதையும் தாண்டி இந்த சைவ சித்தாந்தத்திற்கும் வள்ளுவருக்கும் சோர்ஸ் யாருன்னா பைபிள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ இவர் இப்படி ஒரு புத்தகம் எழுதி வைக்க எப்போனா 1985 இந்த புத்தகத்தை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி அப்படின்ற ரேர் புக்ஸ் இருக்கும்ல, இப்போ தமிழ் புத்தகங்களை, அச்சில் உள்ள புத்தகங்களை இவங்க டிஜிட்டைஸ் பண்ணி மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகணும்னு சொல்லி இவங்க ஒரு வெப்சைட் ஒன்று போட்டிருக்காங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி. இந்த வெப்சைட் இதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இந்த புத்தகம் PDF கிடைக்கும். மை கொஸ்டின் இஸ்,
இவர் எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே போனார்? அப்போது நீங்கள் ஒரு அகாடமிக்கான ஒரு பேப்பரை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, ஒரு பேப்பரோ இல்லை ஒரு புக்கோ, அதுக்கான உண்மைத்தன்மை என்ன? உண்மையாகவே இது ஒரு ஆய்வு செய்யப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை ஒரு திணிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்தவரை வள்ளுவர் பச்சையோ காவியோ என்ன கலரோ, ஆனால் கண்டிப்பாக அவர் வெள்ளை கிடையாது, அவர் கிறிஸ்தவர் கிடையாது. இதுக்கு நிறையா எவிடன்ஸ் இருக்குது. நம்ம இதை பின்னால் பார்க்கலாம். பின்னால் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி. ஏன் அப்படின்னா, இதுவும் நம்ம திருப்பி நம்ம டிசிபி பாண்டியன், பாரிசாலன் இந்த மாதிரி குரூப்லாம் பேசுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பின்னால் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ திமுக அரசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நட் ஜாப்ஸ் இருப்பாங்க இல்லையா, தெய்வநாயகம் மாதிரி ஒரு சில மண்டக்கோளாறு பிடிச்சவங்க, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இவங்களுடைய மதத்தை வந்து இவங்க இங்கே உறுதிப்படுத்துறதுக்காக, இங்கே ஒரு வேலிடிட்டி வேணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, வள்ளுவரை இவங்க ஆளாக இவங்க மாற்றுறாங்க. திராவிட கூட்டத்துக்கு இது தேவைப்படும். ஏன்னா திராவிட கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்கே உள்ள லோக்கல் அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் தான் திராவிட கூட்டம். இங்கே உள்ள மதம், இங்கே உள்ள மொழி, இங்கே உள்ள அடையாளத்தை அழித்து காலி பண்ண உருவான ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். வெரி சிம்பிள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தெய்வநாயகம் மாதிரி இல்லைங்க, வள்ளுவருக்கும் இங்கே உள்ள பூர்வீக ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம காட்டணும் இல்லையா. இவர் காட்டுறாரு, எனக்கும் இதான் வேணும், அப்போ நானும் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க, தெய்வநாயகம் மாதிரியான ஆட்களை வளர்த்து விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கூட்டம். வள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்ற ஒரு புத்தகம் போட்டிருக்காரு இதே தெய்வநாயகம். அந்த புத்தகத்துக்கு முன்னுரை யார் எழுதுறானா, கருணாநிதி. ஏன் இந்த தெய்வநாயகத்தை நான் ஒரு மண்டக்கோளரை பிடிச்ச ஆள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் எழுதுன இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தினுடைய அந்த இன்ட்ரோலே இவர் போட்டிருப்பார். அந்த புத்தகம் நீங்கள் முழுசாக படிங்க, செம காமெடியாக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு பொழுதுபோக்கு புத்தகமாக நீங்கள் அதை படிக்கலாம். விவிலியம், குறள், சைவ சித்தாந்தம் இம்மூன்றையும் ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சப்போ இவங்களுக்கிடையே மொழி மற்றும் பண்பாட்டில் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அடிப்படை சமய கொள்கை அளவில் இந்த மூணும் ஒன்றா இருக்கு, இந்த மூன்றும் ஒற்றுமையாக இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவ்வாய்வின் விளைவாக நமக்கு ஒரு புதிய செய்தி ஒன்று வருது. என்னன்னா, திராவிட பண்புடன் கூடிய ஆபிரகாமின் வழிவந்த கோயில் வழிபாட்டு சமயங்களாக வளர்ச்சி அடைந்த, கேளுங்க, ஆபிரகாமிய மதமான யூத கிறிஸ்தவம் திராவிட பண்பு இருக்கான். இதுக்கு திராவிட பண்புனா இங்கே உள்ள லோக்கல் இவங்க உருவாக்குன அந்த திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு பொய் அடையாளம் இருக்குல்ல, இந்த பொய் அடையாளத்தை இவர் கிறிஸ்தவத்துக்கு கூட இவர் கம்பேர் பண்ணுறாரு. அதை மட்டும் அங்கேயே நிற்காம அடுத்து, இந்த யூத கிறிஸ்தவ சமயங்களின் அடிப்படையில் தமிழகத்தில் எழுந்த இயக்கமே பக்தி இயக்கம். இது எவ்வளோ கொழுப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் எப்படி நம்ம ஆய்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ஐயா, இஸ்ரேலில் அந்த ரீஜியனில், அந்த ஏன்ஷியன் மெசபடோமியாவில் உருவான யூத மதம், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் அங்கேருந்து உருவான இஸ்ரேலில் உருவான அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து இஸ்ரேலில் வந்து இப்போ தான் உருவாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. இஸ்ரேலில் உருவான கிறிஸ்தவமும் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தோன்றிய 6ஆம் நூற்றாண்டில் இங்கு உருவான பக்தி மார்க்கமும் ஒன்று. பக்தி மார்க்கத்தை உருவாக்குனதே கிறிஸ்தவம். இது எவ்வளோ கொழுப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இங்கே இருந்த நம்மாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கி, இவங்கெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், மாணிக்க வாசகர் உருவாக்கின அந்த ஒர்க்கு, அடுத்து சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், இது எல்லாத்தையும் தாண்டி சைவ மதம் அப்படின்ற ஒரு செக்ட், ஒரு முக்கியமான ஒரு செக்டை இங்கே உருவாக்கி, அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து, அதுக்குன்னு தனியாக லிட்ரேச்சர்லாம் எழுதி, அதற்கான தனியான கடவுள் வழிபாட்டு முறையெல்லாம் இங்கே உருவாக்கி, இவ்வளோ பெரிய சிஸ்டம் இங்கே உருவாக்கி வச்சுட்டு போன ஒரு குரூப்பை இவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டாங்கன்னா பைபிளில் இருந்து அப்படின்னு ஒரு இவங்கெல்லாம் வித்தியாசமான ஒரு சில அந்த இலைகளெல்லாம் புகைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி புகைச்சா மட்டும் தான் இந்த மாதிரிலாம் தோணும், உங்களுக்கு வித்தியாசமாக தோணும் இல்லையா. இப்படி இவர் எழுதி வச்சிருக்காரு. அடுத்து கீழே போனீங்கன்னா, இன்னைக்கு உள்ள இந்த கிறிஸ்தவம் கிபி 16th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் பரவிய சமயம் அன்று. ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கம் அதுக்கப்புறம் தான் இந்த கிறிஸ்தவம் பரவிச்சு அப்படின்றது பொய். அதுக்கு முன்னாலேயே பல நூற்றாண்டுகளாக இங்கே கிறிஸ்தவம் இருந்திருக்கு. இவங்க தான் இங்குள்ள சைவத்துக்கான ஃபவுண்டேஷனை போட்டது யார்? கிறிஸ்தவம். இதை எந்த ஒரு சேன் பர்சனும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது அறிவு உள்ளவங்க இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிற விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் தெய்வநாயகத்துக்கு ஒரு தனியாக இவர் பெரிய ஸ்காலர் மாதிரி இவரை இன்றைக்கி மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய வெப்சைட் இவங்களை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் இவருடைய புத்தகத்தை ஏற்றி வச்சு வெளியிடுறது யாருன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. அப்போ இப்படி பேசுகிற ஆட்களுக்கும் பாரிசாலன் ப்ளஸ் டிசிபி இந்த குரூப்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை.
ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாரிசாலன் அண்ட் நன்கோ இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லாமே உருவாச்சு, நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டோம் அப்படின்றதுக்காக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் மொழி தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். அப்போ இங்கே ஒரு எத்னோ சென்ட்ரிக் வியூ ஒன்று வரும்போது என்ன ஆகும்னா, நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம் அப்படின்றப்போ இவங்க இப்படி தான் இதை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிசிபி பாண்டியனுடைய ஒரு சேனலில் இவங்க சொல்கிறாங்க, எல் அப்படின்னா இது சூரியன். இந்த எல் அப்படின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் எல்லோவாக மாறிச்சு. ரத்தம் அப்படின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் ரெட்டாக மாறிச்சு. அப்போ என் மொழி பெருசுனா ஆமாம் பெருசு, என் மொழி பழசானா ஆமாம் பழசு. வி ஆர் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மொழிகள் இன் தி வேர்ல்டு. ஆமாம், ஆனால் நான் தான் எல்லாமே, என்கிட்ட இருந்தால் எல்லாம் வந்துச்சு. இப்போது தெய்வநாயகம் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, இங்குள்ள கிறிஸ்டியானிட்டி தான் அனைத்து மதங்களுக்குமான மூல மதம், நாங்கள் தான் அனைத்தையும் உருவாக்கி விட்டோம் அப்படின்னு இவர் நம்புறதுக்கும், டிசிபி பாண்டியன் ப்ளஸ் பாரிசாலன் இவங்க நம்புறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ நம்ம டிசிபியினுடைய ஆய்வுகள் அப்படின்னு சொல்கிற இந்த ஆய்வெல்லாம் கொண்டு வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் நம்ம போட முடியாது. ஒரு ஆய்வுனா அதுக்குன்னு தனியாக ஒரு சில விதிகள்லாம் உண்டு. கண்டவெல்லாம் வந்து ஆய்வுன்னு சொல்ல முடியாது. இப்போது இவங்க பேசுகிறாங்க இல்லையா, எல் அப்படின்ற வார்த்தை தான் எல்லோவாக மாறிச்சு. இதையும் தாண்டி டிமிட்ரி மெண்டலீவ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவர் யாருன்னா, இவர் தான் கெமிஸ்ட்ரியில் அந்த பீரியாடிக் டேபிளை உருவாக்குனது இவர் தான். அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து எந்த எலிமெண்ட்டை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் பண்ணியிருப்பார். இந்த டிசிபி குரூப் இவங்க எப்படி நம்புகிறாங்கன்னா, தமிழ் மக்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, யூதர்கள் ப்ளஸ் ஐரோப்பியர்கள் ப்ளஸ் இங்கே உள்ள பிராமின்ஸ் இந்த 3 பேரை சேர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய அடையாளத்தை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்கன்னு இவங்க நம்புகிறாங்க. அப்படி பார்த்தா பீரியாடிக் டேபிளும் நம்ம கண்டுபிடிச்சது தான். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ்னா, இங்கே பாருங்களேன், மெண்டலீவ் அப்படின்னா இது இவருடைய பெயர். ஆனால் மெண்டலீவ்னா என்ன அர்த்தம்னா, மாண்ட லீவ், இறந்து போன இலை. எது இறந்து போன இலைனா காஞ்சி போன இலை. இதெல்லாம் ஆய்வு, ஓகேவா. மெண்டலீவ் இஸ் ஈக்குவல் டு மாண்ட ப்ளஸ் லீவ், மாண்ட லீவ். இப்படி மாண்டு போன காய்ந்து போன இலையில் நம்ம வந்து எழுதி வச்சுருந்தோம், அந்த ஓலை சுவடிகளில் நம்ம எழுதி வச்சுருந்தோம், இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம வந்து எழுதி வச்சுருந்தோமா. இதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. யாருன்னா யூத பார்ப்பனர்கள். ஓகே, இவனுக்கு அதான் பிரச்சனை, யூதன் பார்ப்பனன் இப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய உலகத்தில் என்னன்னா, இந்த உலகில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் 2 பேர் தான் காரணம். ஒன்று யூதன், இன்னொன்று பார்ப்பனன். அதையும் தாண்டி இந்த யூதனுடைய ஒரு குரூப்பு தான், இவனுடைய ஒரு கிளை பிரிவு தான் பிராமணர்கள். அப்போ மெயின் பிரச்சனை ஒரே ஒரு ஆள் தான், யூதன். அப்போ இப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை எப்படின்னா, ஒரே ஒரு குரூப், இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். அப்போ ஒன்று தமிழ் சென்ட்ரிசம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் போச்சு அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம். இன்னொன்று இதை கெடுத்தது யாருன்னா ஜூஸ். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்போ அங்கே ஒரு தியரி ஒன்று உருவாகும். என்னன்னா, என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஏன் இல்லை அப்படின்னா, இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போனது யார்? யூதன். அதை உருவாக்குனது யார்? தமிழன். அப்போ என்ன ஆகும்னா, இதெல்லாம் ஒரு ஆய்வுன்னு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்போ எலக்ட்ரிசிட்டியை யார் கண்டுபிடிச்சா? நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த சயின்டிஸ்ட், அவருடைய பெயருக்கு பின்னால் ஒரு சொல் ஆய்வு ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் இப்படி ஆய்வு செஞ்சப்போ நமக்கு தெரிஞ்சது யாருன்னா, பாரிசாலன், டிசிபி பாண்டியன், இந்த மாதிரி குரூப்பு. ஆனால் இவங்களெல்லாம் மிஞ்சுற மாதிரி ஒரு ஆள் இருக்கார், தாயப்பன் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் சென்ட்ரிசம் ப்ளஸ் ஒரு வில்லன். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம வந்து கிறிஸ்டியன் சென்ட்ரிசமாக கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தாயப்பன் அப்படின்ற இந்த நபர். இந்த தாயப்பன் யாருன்னா, எனக்கு எப்படி தெரியும்னா, 2005-06 அந்த பீரியடில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போது எங்கள் வீட்டில் ஒரு சிடி கேசட் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க எங்கள் சர்ச்சில், ஓகேவா. அது என்னென்னா, அப்போ வந்து எங்ககிட்ட ஒரு பேனசோனிக் சிடி பிளேயர் ஒன்று இருக்கும். அதில் இதை போட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம். ஒரு 3 hours ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் இவர் சொல்கிறாரு, தாயப்பன் சொல்கிறாரு, இவர் ஒரு ஹிந்து அண்ட் பிராமின் நினைக்கிறேன், பிராமின் தான், ஓகே பிராமின். தாயப்பனுடைய மகன் இவர் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகுது. இவருக்கு தலையில் பலமான அடிபட்டுருச்சு. அடிபட்டு இவருக்கு இவர் கோமாவில் போயிடுறாரு. இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி டாக்டர்ஸ்லாம் கைவிட்டதுக்கப்புறம் இவங்க இந்தியா வராங்க. இந்தியாவில் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்க ப்ரேயர்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு க்யூர் ஆகிடுது அப்படின்றது ஒரு நம்பிக்கை.
இவர் இதை நம்புறாரு, தட்ஸ் ஃபைன். ஆனால் இவர் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்போது இங்கே உள்ள கிறிஸ்டியானிட்டி இது என்ன க்யூர் பண்ணிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு பிராமின், நான் இந்து வேதங்களை நான் படிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. இந்து வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லாமே இதெல்லாம் கிறிஸ்தவம் தான். அப்போ கிறிஸ்தவத்திலிருந்து உருவானது தான் இந்து மதம் அப்படின்ற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவுக்கு தாயப்பன் வந்துடுறாரு. ஓகே, அப்போ தாயப்பனுக்கு ஒரு பிரச்சனை, மைண்டில் ஏதோ பிரச்சனை. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, இப்போது ஒவ்வொரு சர்ச்சுக்காக போகிறாரு. ஒவ்வொரு சர்ச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி இவர் ப்ரீச் பண்ணுறாரு. இப்போ இந்து மதத்தில் இவங்க சொல்லப்படுற அந்த மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மந்திரங்கள் எல்லாமே இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுகிற மந்திரங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கிறிஸ்டியன் சென்ட்ரிக் வியூவை இவர் எடுக்கிறார். இவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இருக்குது, எனக்கு அப்பயே இது விளங்கலை, எனக்கு அப்போ விஷயம் தெரியாது. அப்போ நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன், ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ தெரியாதுல்ல. இப்போ தான் பார்க்குறப்ப தெரியுது, இது ஒரு நட் ஜாப், ஒரு நட் கேஸ், ஒரு மெண்டல் கோளாறு பிடிச்ச ஒரு கூட்டம். ஓகே, இவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இது ஒரு பெரிய விஷயம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மணி நேரம் பேசக்கூடிய ஆடியோஸ்லாம் உண்டு. ஸ்டில் இட் இஸ் ஆன் யூடியூப், நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் அந்த காலத்தில் சிடி கேசட்டில் இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லா வீட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ இவர் என்ன ஆச்சு, எங்கே இருக்காரு தெரில. இவர் பேசின டீகோட் பண்ண ஒரு சில முக்கியமான ஆய்வுகள்லாம் இருக்குது, ஆய்வுகள் பார்க்கலாமா? ஏன்னா இந்த ஓம்ங்கிற ஓங்கார பிரணவநாதத்தினால தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சுன்னு சொல்றாளே. ஆமாண்டா, ஓம்ங்கிற அந்த ஓங்கார நாதத்துல தான், அந்த வார்த்தையினால தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. ஓம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லடா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத இங்க நம்மளவா ஓம்னு சொல்றா. ஆமேன் அப்படின்ற ஒரு எபிரேய மொழி வார்த்தை, இஸ்ரேலில் யூத மக்கள் பேசின அந்த எபிரேய மொழியிலிருந்து தோன்றிய ஆமேன் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் ஓம் அப்படின்ற வார்த்தைக்கான எட்டிமாலஜி. பார்த்தீங்களா, ஓம்ன்ற வார்த்தைக்கு சோர்ஸ் யார், அதனுடைய மூல மொழி என்ன, மூல வார்த்தை என்ன, ஆமேன். அப்போ கிறிஸ்டியன்ஸில் இருந்தால் ஓம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அடுத்து இன்னும் பயங்கரமான காமெடி தான் இருக்கும். பயமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கும். அடுத்து வாங்க, நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானே அவர் தான் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் கேட்டார்னா டென்ஷன் ஆடுவார்ல. சைவம் வைணவத்துக்கு பேச கிறிஸ்தவம் தாண்டா, கிறிஸ்தவத்தோட கிளைகள் தாண்டா சைவமும் வைணவமும். ஏன்னா அப்ப நாம கும்பிடுற முருகன் இயேசு கிறிஸ்து தானே, இவா 2 பேருமே ஒண்ணுதானே. இயேசு கிறிஸ்துவோட உருவகம் நிழல் காப்பி தான் முருகன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்க முருகனை உண்டாக்குனா. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்து தான் இங்கே வந்து முருகனை வந்து நம்ம உருவாக்கணுமா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இது எந்த எவிடன்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் வாட்? எதுவுமே இல்லை, இவர் வாய் தான். எப்படி டிசிபி பாண்டியனும் பாரிசாலனும் இவங்க வாயை வச்சு பேசுவாங்கல்ல, இவங்க வாய் தான் இவங்களுடைய எவிடன்ஸ், ப்ரூஃப். நீங்கள் இப்போ ஒரு ஆய்வு ஒன்று பண்ணிங்கன்னா ஆய்வுக்கான சைட்டேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு சைட்டேஷனே இவங்க வாய் தான். இவங்க வாய் தான் சைட்டேஷன். முருகனுக்கு 12 கரங்கள் 12 கண்கள், இயேசுவுக்கு 12 சீசர்கள். அதே இவா முருகனுக்கு கையாவும் கண்ணாவும் உருவகப்படுத்திட்டா. அண்ணா, முருகனுக்கு காவடி ஏன் எடுக்கிறா? அதுவும் ஒரு உருவகம் தாண்டா. காவடி, காவு தடி, காவடி காவு பலி, பலி கொடுக்கறதுக்கு உண்டான தடி, அதாவது சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு கொல்கத்தா மலைக்கு போனாங்கிறத இங்க காவு தடிய காவடியை தூக்கிட்டு போறா. எல்லாமே அப்படியே ஒரு உருவகம் தாண்டா. இது எல்லாமே அப்படியே நம்ம இந்த டிசிபி பாண்டியனுடைய சேனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்படியே. ஏன்னா இதெல்லாம் ஒரே குரூப். இந்த குரூப் எல்லாமே ஒரு சென்ட்ரிசம். ஒரு ஆள் சொல்கிற விஷயம் எத்னிக் சென்ட்ரிசம், லாங்குவேஜ் சென்ட்ரிசம், இன்னொருத்தர் சொல்கிறது மத சென்ட்ரிசம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். சிவன் கையில் சூலாயுதம் இருக்க, அதை அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் சூலாயுதத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து இப்படி கண்ணு முன்னால் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுவை தெரியும். நேற்று நைட்டு நம்ம உண்டிப்புலி அண்ணா இருக்கார் இல்லையா, கொலம்பியாவில் வசிக்கிற ஒரு யூத பார்ப்பனர், அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அது பாருங்க. 3 பெரும் மதங்களும் சம்மதம் என்று குறிக்கவே அந்த 3 கோடுகள் அமைத்துள்ளார் வள்ளுவர். ஆக வள்ளுவர் ஒரு ஆபிரகாமியர் என்பது திண்ணம் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு நேத்து. ஆனா இதே விஷயத்த இவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நெத்தியில திருநீர்னால ஏன் 3 கோடு போடுறா தெரியுமா உனக்கு? அது சீக்கிரமா சொல்லுங்கண்ணா. 3 விபூதி கோடு பிதா குமாரன் பரிசுத்தாவியை சுட்டி காட்டுறதுக்காக. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமா சிந்தினார் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதுல ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமா வைக்கிறான். ஐயோ, சூப்பர் விளக்கண்ணா. இப்போ என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் பேசியிருப்பேன். என்னன்னா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி நீங்கள் பேசும்போது, இந்த மாதிரி நான் டீகோடிங் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லும்போது இவங்களை நம்ம டீபங்க் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம்.
நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் இதை உங்களுக்காக மாற்றணும்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இதான் இதில் உள்ள பெரிய பிரச்சனை. நிறைய பேர் கிளம்பி வருவாங்க, ஆனால் ஒருத்தர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இதே இமேஜை வச்சு டிசிபி பாண்டியன் வேறு மாதிரி டீகோட் பண்ணுவார், நான் வேறு மாதிரி டீகோட் பண்ணலாம். அப்போ இங்கே அப்ஜெக்டிவாக ஒரு விஷயம் இங்கே இல்லை. அப்போ இப்படி பேசுகிற ஒரு கும்பலை நீங்கள் இது பொய்ங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்க உங்களையே வச்சு டீகோட் பண்ணுவாங்க. கெவின் பால் இதுக்கு இந்த கலரில் ஏன் வந்திருக்கான் இன்னைக்கு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இவனுடைய மைக்கில் பாருங்கள் பச்சை கலரில் இங்கே லைட் எரியுது. அப்போ இதுக்கு ஒரு டீகோடிங் நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த கான்ஸ்பிரசி பேசுகிறவங்கள நாங்கள் டீகோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் இவங்களை டீபங்க் பண்ணவோ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவோ முடியாது. இதே பட்டையை இல்லை இதே நாமத்தை நீங்கள் வேறு மாதிரி மாற்றலாம். உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் எதை வேணால் எடுத்து என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் இவங்களை தப்புன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம்னா எப்படியாவது நம்ம காமிக்க முடியாதா, இங்கே உள்ள அத்தனை மதங்களும் கிறிஸ்தவத்திலிருந்து தோன்றிச்சு நம்ம காமிச்சிட முடியாதான்னு இவங்களுக்கு அப்படி ஒரு ஏக்கம். ஏன் காமிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது நம்ம இப்போ பேண்ட்டு போடுறோம்ல, பேண்ட்டு நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு இல்லை, பட் நம்ம அதை போட்டுக்கிறோம். அதனாலேயே பேண்ட் இங்கே தான் உருவாச்சு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வசதிக்கு நான் அதை போட்டுக்கிறேன். ஆனால் இது இங்கே இருந்தால் உருவாச்சு நான் ஏன் காட்டணும்? நம்ம இன்றைக்கி ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஐஃபோன் ஆப்பிளுடைய ப்ராடக்ட், இதை நான் நான் கிளைம் பண்ண வேண்டிய தேவை இல்லைல்ல. ஆனால் இவங்க இல்லைங்க. அப்போ இது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். ஃபஸ்ட்டு இன்செக்யூரிட்டி, அடுத்து இது எங்கிட்ட இருந்தால் வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி ப்ளஸ் ஒரு ஆணவம். பாருங்கள் நாங்கள் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஆணவம். அப்போ இது கிறிஸ்தவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்னா அப்படியும் இல்லை. இங்கே உள்ள நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த டிசிபி குரூப்பு இன்னும் நிறையா இந்த டீகோடிங் பண்ணுற இந்த கேங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. அப்போ பிரச்சனை அப்படின்றது ஒரு மதமோ இல்லை ஒரு இனமோ அல்ல. யாரெல்லாம் நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தங்க நம்ப ஆரம்பித்தாங்கன்னா இது இங்கே தான் போய் நிற்கும். இந்த கிறிஸ்தவம் இது இண்டிஜினஸாக இங்கே உருவான ஒரு நம்பிக்கை. அப்போ இங்கே உள்ள அனைத்து இண்டிஜினஸ் நம்பிக்கைகளுக்குமான ரூட் எங்கன்னா இது கிறிஸ்தவம். ஏன் அப்படி நம்பணும்னு நான் கேட்குறேன். இது எங்கேயுமே பொருந்தாது. இப்போ கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதம் இது மிடில் ஈஸ்டில் உருவான ஒரு மதம். இவங்களுக்குன்னு தனியான மொழி உண்டு, தனியான கலாச்சார அடையாளங்கள் உண்டு. இந்தியாவில் இங்கே தோன்றிய தமிழ்நாட்டில் இங்கே உருவான ஆன்மீக நம்பிக்கைகளுக்கான ரூட்லாம் வேறு. நமக்கான வேலிடிட்டி வேணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் மதம் தான் எல்லா மதத்துக்குமான வேற, நாங்கள் தான் அப்படியே ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது உங்களுடைய மதத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இது கிறிஸ்தவத்துக்கும் அசிங்கம், இங்கே உள்ள ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் இது அவமானமான விஷயம் தானே. நீங்கள் இவங்களை நாங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அபகரிப்பதன் மூலம் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு இன்செக்யூர் பீப்புள் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. அதையும் தாண்டி இங்கே உள்ள நேட்டிவ் விஷயங்களை நீங்கள் அழிக்கிறீங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை. ஐயா, உங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்குன்னா அந்த ஃபெய்த்தை நீங்கள் கொண்டாடுங்க, தப்பே இல்லை. அது இஸ்லாமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே உள்ள ஃபெய்த்தை நீங்கள் அழிக்கிறதுனா எப்படி இவங்க அழிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா இதை அபகரித்து நான் தான் நீ என்கிட்ட இருந்தால் வந்த அப்படின்னு பேசுகிறதன் மூலமாக இன்னும் தான் நீங்கள் வெறுப்பை சம்பாதிப்பீர்கள். ஆனால் இது இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு மெண்டல் பிரச்சனை உள்ளவங்க. ஏன்னா எப்படிங்க தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் சிகை கொட்ரன் அவர் எழுதின அந்த கிராஃபிட்டி ஒர்க்கை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிகை கொட்ரன் ஒரு இன்ஜினியர், இவர் இங்கேருந்து அங்கே போனார். நீங்கள் இப்படி பேசி நீங்கள் வந்து எகிப்தியனை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ அங்கே அந்த காலத்தில் எகிப்திய நாகரிகம் எப்படி வளர்ந்துருந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அப்போது எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, அவனுக்கு அறிவு இல்லையா, அவன் எழுத மாட்டானா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இங்கு தோன்றிய சைவ ஆன்மீக நம்பிக்கைகளெல்லாம் இவனா முட்டாப்பைய, இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஈவேரா பேசின அந்த ஒரு குப்பைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. வள்ளுவரை திராவிட கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளுவர் அவர் பொதுவான ஆள் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க முழுக்க காவி அடிச்சு விட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசியல் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் கொஞ்சம் டீப்பராக நான் போகலான்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள இந்த பொலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அன்றைய காலத்தில் இருந்த அந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கு இல்லையா? ஆனால் வள்ளுவருக்கு மதமே இல்லை, இவர் நாத்திகர். ஏன்டா நீ நாத்திகர்னா வள்ளுவர் நாத்திகரா அப்படின்னு கேட்க தோணும்ல. அப்போ இவங்களுடைய அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வள்ளுவரை மாற்றி விட்றாங்க. இவங்க நாத்திகர்னா வள்ளுவர் நாத்திகர், இவங்க முஸ்லீம்னா வள்ளுவர் முஸ்லீம், இவங்க கிறிஸ்டியன்னா வள்ளுவரும் கிறிஸ்டியன், இவங்க காவினா வள்ளுவரும் காவி. இப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே நம்ம போய் ஒளிஞ்சிக்க முடியாது. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். நான் சொல்கிறேன் எப்படின்னு. Thursday பார்க்கலாம்.